ஒரு ஒற்றும் சூழ்நிலை நாடு மற்றும் நல்லவர்களே நாடாக்கள ரசிகர்களே பள்ளியும் அழகையும் மாணவர்களே எதிர்காலம் இளைஞர்களே வரும் பொழுது அழகர்களே இவரை சேர்ந்த பாசத்துக்குரிய அண்ணன் கோவில் பூசாரி அவர்களே இந்த குழுவில் சேர்ந்த அன்பு உள்ளம் கொண்ட அனைத்து நண்பர்களை நாடக ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் நான் அயோத்தியாவில் ஆளக்கூடிய அரிராமச்சந்திர பூபதி தசரத சக்கரவர்த்தி மைந்தன் ராமா என்று சொல்லக்கூடிய அண்ணனுடைய உடையால் சீதா பணிவான வணக்கத்தை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் நடத்தக்கூடிய இந்த
ராமாயணம் என்று சொல்லக்கூடிய ராமர் அரசனை என்று யாகம் என்று சொல்வார்கள். அந்த பகுதியானது தொடர்ந்து ஆரம்பித்து ரமா குஜரவா என்று சொல்லக்கூடிய பகுதியில் முடியும். ஆனால் இதுபோல் அமர்ந்திருந்து காலை கதிரவனோடு உதிக்க வரையிலும் எங்களுடைய கதையை உற்று கேட்டீர்களானால் உங்களுக்கு நாங்கள் வந்த பிள்ளையாக இருந்தாலும் சொந்த பிள்ளையாக நினைத்து அமர்ந்திருந்தீர்களானால் காலை கதிரவன் உதிக்க வரையிலும் கலை வினோத அளிக்க காத்திருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். இங்கு உள்ள காளியம்மன், ஆரியம்மன், விநாயகப் பெருமான், ராமர், வெற்றிலை, ஆஞ்சநேயர் அனைத்து தெய்வங்களும் அனைத்து மக்களுக்கு வரும் சொல்லும் தீர்க்க ஆகலை கொடுத்து இங்கு பணியாற்றி வரும் இது செல்லாவாக நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நல்ல ஒரு தீர்க்க ஆயலை கொடுத்து அருளை கொடுத்து பெருமையோடு வாழ வைக்கும்படி பணிவோடு கேட்கிறேன் தாயே. காளியம்மன் என்று சொன்னால் சாதாரணப்பட்ட காளி இல்லை. ஆகையால் அவர்களை அடிவழிந்து விட்டு பிறகு நான் கதைக்கு தொடங்குகிறது. நன்றி. வணக்கம். சொல்ல சொல்ல இனிக்கும் அம்மா காளியம்மா உள்ளமெல்லாம் உன் பெயரை சொல்ல சொல்ல இந்த வெற்றில ஆஞ்சநேயர், காளி, ஆறு, துக்கை, விடல் என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களும் இந்த குடும்பத்தை கட்டி காத்து அவர்கள் மென்மையிலும் உயர்ந்து அந்த ஆஞ்சநேய பெருமாள் எப்படி வளர்ந்தாரோ அதன்படியாக வாழ வேண்டும், வளர வைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. வணக்கம். இப்போது நான் அந்த பொருளாக சேர்வு சப்பனோட வஞ்சத்தில் நிலைத்திருக்கிறது. எனது தந்தை லட்சுமணன் ஏதோ ஆசையை விட்டு திடீரென்று அழைத்திருக்கிறார். அருகில் சென்று கண்டுகொள்ள வேண்டும். யாது காரணமோ கண்டுகொள்கிறேன். எவ்வளோ
நான் சேர்ந்து சப்போடு வஞ்சத்தை நினைத்து இருக்கும் பொழுது நாங்கள் ஆசிரியரை விட்டு திடீரென்று அழைத்த காரணம் எவ்வளோ தெரிந்து கொள்ளலாமா? தாயே, அது காரணம் தாங்கள் எதற்காக தலையாரிமார்களிடத்தில் கூறி அழைத்தேன் என்றால் இதோ தெரிவிக்கின்றேன் தாயே, தெரிவிக்கின்றேனம்மா. ஆகட்டும் தம்பி. என்னுடன் தாய சீதா, என்னுடன் தாய சீதா ஏகாந்த வேலை தன்னில் பின்னையோ உணவுக்கான பிரியமாயிருக்கிறது. பெண்ணையும் உணவுக்கான பிரியமாயிருக்கிறது. ராமர் முன்னே அன்னையே வருமம்மா, அறிவினில் புதுமை வா. அன்னையே வரும் அம்மா, அறிவினில் புதுமை பார்க்க அம்மா அம்மா அன்னைய வாருமம்மா, வனம் பார்க்க தயார வாருமம்மா. அன்னையே
தாங்களும் என்னுடைய அண்ணன் அறியாமல் சந்திரமூர்த்தி ஆனவர் ஏகாத்தை சேர்ந்த சப்பரோட மன்றத்தில் இருக்கும் தருணத்தில் உண்மைதான். தாங்களை பார்த்து உனக்கு எதன் மீது ஆசை என்று என்னுடைய அண்ணன் கேட்கும் தருணத்தில் சரி, நம்முடைய அயோத்திபுரியிலே அனைத்து செல்வங்களும் இருக்கிறது. எனக்கு இப்பொழுது எதன் மீது ஆசை என்றால் முன் பார்த்த பஞ்சவடி தீர்த்தம் பன்னக சாலை ரிஷபத்திரிமார்கள் வாழ்விக ஆசிர்வாம் இதுவெல்லாம் இன்னொரு தரம் பார்க்க வேண்டும் என்று அன்னடத்திலே வெளிப்பட்டிருக்கிறார். பார்க்க வேண்டும் என்று ஆசையாக இருக்குது என்று கூறிக்கொண்டேன். அந்த வரமாகப்பட்டது இப்பொழுது படித்திருக்கிறதப்பா. அண்ணனுக்கு அரசாங்க வேலைகள் இருக்கிறபடியால் என்னை துணையாக அனுப்பி இருவரும் சென்று வனவேடிக்கு பார்த்து வருங்கள் ஈஸ்வரா என்று துணையாக அனுப்பியிருக்கிறார். நாம் இருவரும் இப்பொழுது வனத்துக்கு சென்று வனவேடிக்கை பார்த்து விட்டு வருவோம். அதற்காக அழைத்திருக்கிறேன். இப்போ என்ன சொன்னாரா? உண்மையாக இருவரையும் வளர்த்துக்கு சென்று அந்த முன் பார்த்த பஞ்சவடி பருவசாலை நிசேபத்தினார் கூட்டம் வாழ்வியல் அவசரங்களை பார்த்து மன மகிழ்ச்சி அடைந்து மறுபடியாக தெரிவித்தாரா? சொன்னாரா? என்ன ஆச்சரியம்! என்னுடைய வாக்கியம், என்னுடைய அதிர்ஷ்டம் ரொம்ப பிரபலமாக இருக்கிறது, ரொம்ப ஆசையாக இருக்கிறது தம்பி. அப்படி என்றால் என்னுடைய அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம் தான். இது கூறுகின்றேன். தம்பி என்னோட அதிர்ஷ்டத்தானோ ஏழுள்ள மனமேகானே தம்பி லக்ஷ்மணா 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 என்னோட அதிர்ஷ்டம் தானா லக்ஷ்மணா லக்ஷ்மணா என்னோட சதான மனமை காண பிள்ளையும் மனமும் காண பிரியமாயிருக்கிறது என்று நான் சொன்னது உண்டோ தம்பி? தசரத ராமர் முன்னே தஸ்வனா தஸ்வனா பிள்ளையும் மனமும் காண பிரியமாயிருக்கிறது சொன்னதோ தம்பி தம்பி அந்நியமாவே வார்க்கு அண்ணே மாமி வார்க்கு நான் அடிபணிந்து வாரேன் தம்பி. லக்ஷ்மணா 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 மாமி வார்க்கு அடிபணிந்து வாரேன் தம்பி. லக்ஷ்மணா 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 தாங்கள் தெரிந்தவுடனே எனக்கு மன பூரிப்பாக இருக்கிறது, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இருந்தாலும் கூட அத்தைமார்கள் சிலை கோசிலை சுமத்தனை என்று சொல்லக்கூடிய ஒவ்வொருவரும் இருக்கின்றார் அல்லவா? அவர்களிடத்திலும் இதையெல்லாம் சொல்லி விடைபெற்று அது சீக்கிரமாக வருகிறேன். கலை செல்வம் தம்பி. அகட்டும் தாயி, என்ன சொல்கிறாய்? மாமிமார்களிடத்தை விடைபெற்று வருகிறேன், பிறகு செல்வோம் என்று தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆகட்டும் தாயி, அப்படியே விடைபெற்று வருகிறேன். அப்படியே விடைபெற்று அது சீக்கிரமாக வருகிறேன். தம்பி, நான் மாணவர்களிடத்தில் சென்று விடைபெற்று வருவதற்கு முன் என்னுடைய தந்தையார் கொடுத்த ரதத்தை அலங்காரம் செய்து அயோத்தியாவுடைய உணவு வாசல் முன்பதாக நிறுத்த வேண்டும். ஆகட்டும் தாயி, தாங்கள் சென்று மாணவர்களிடத்தை விடைபெற்று வருங்கள். நான் இப்பொழுது கார்மேக ரதத்தை அலங்காரம் செய்து ஆமா வடக்கு வாசல் முன்பதாகவே எடுத்து வைத்திருக்கிறேனம்மா. அப்படியே அலங்காரம் செய்து ஏக மோகத்தான செல்ல வேண்டும். ஆகையால் வடவர வாசல் முன்பதாக ரதத்தை நிறுத்த வேண்டும். நான் மாணவர்களிடம் சென்று விடைபெற்று சீக்கிரமாக வந்து விடுகிறேன். சீக்கிரமாக வர வேடிக்கை பார்ப்பதற்கு அதை சீக்கிரமாக செல்ல வேண்டும் அல்லவா? ஆகட்டும் தாயி. மாணவர்களிடத்தில் விடைபெற்று வருகிறேன் தம்பி.
திடீர்னு கூப்பிட்டு இருக்கிறேன். அத்தை ஏன் கூப்பிட்டேன்னா நான் தான் கூப்பிட்டேன். என்னன்னா நாங்கள் வனத்துக்கு செல்கிறோம். வனத்துக்கு போறியா? ஆமா, நீ வனத்துக்கு போறியா? நானும் என்னுடைய குழந்தையார் எனது தம்பி லட்சுமணன் இருவரும் வனத்துக்கு சென்று வனவெளியை பார்த்து மன மகிழ்ச்சி அடைந்து வருவதற்காக சென்று கொண்டிருக்கிறோம். அப்படியா? ஆமா. போக வேண்டாம், போக வேண்டாம். அண்ணனா 5 மாசம் முழுகாம இருக்கிற முழுகாமத்தான் இருக்கேன். அதனால எப்படியாக உள்ள பெண்களுக்கு இருந்து ஆசை இருந்து எனது நாயகர் கேட்டார். அதற்காக எந்த விதமான பொருட்களுக்கெல்லாம் ஆசை கிடையாது. சரி. முன் பார்த்த மற்றபடி தீர்த்த பெருமாள் சாலை திசைமார் கூட்டம் வாழ்வியல் அரசர்களை பார்த்து வர வேண்டும் என்று நினைத்தேன். சரி. அதன்படியாக நான் சொன்ன கேட்ட பிரகாரம் சேர்த்து தாங்கள் பார்த்து சிதாயத்து கூறியிருக்கிறார். ஆகையால் உங்களிடத்தில் விடுபட்டு செல்வோம் என்று வந்தேன். ஆகையால் சரணம் சரணம் நம்ம அம்மா மாமி மாலை தாய் சரணம் அம்மா மாமி மாலை தாய் சரணம் அம்மா தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிவித்துக் கொண்டு நான் மனத்துக்கு சென்று மன மகிழ்ச்சி அடைந்து வருகிறேன். ஆகையால் எப்படி செல்வோம் தெரியுமா? மனத்துக்கு செல்லும் பொழுது நானும் குழந்தை இளைய மகனும் எப்படி செல்ல வேண்டும் என்று எண்ணத்தோடு ஆவணம் இருக்கிறது தெரியுமா? அம்மா சித்திரமணி தேர் என் அம்மா பகத்தானே அந்த வாழ்வியல் ஆசிரியத்தை காண வேண்டும் இதே ஆசையா இருக்கா? அப்ப சரி, போய் பார்த்துட்டு 6 மணிக்கு வந்துடு. துணைக்கு லட்சுமணன் வர்றாரா? எனக்கு யாரு துணையா வர்ற தெரியுமா? எனக்கு துணையா எனக்கு துணையா வருகிறார். ஆகையால் இருவரும் சென்று மன வேடிக்கை பார்த்து மனமகிழ்ச்சி அடைந்து வருகிறோம். அப்ப போய் பார்த்துட்டு சீக்கிரம் வந்துடுறோம். அப்படியா? சரி. அரண்மனையில வேலையெல்லாம் நிறைய இருக்கு. அப்படியா? நான் பார்க்கறேன். நான் போயிட்டா எல்லா வேலையும் தானே பார்க்கலாம். பாரு போயிட்டு வாங்க. சரி. அப்படியே கண்ணாடி அப்படியே தமிழ் நான் அரண்மனை சென்றேன். வாய்மரத்தில் எனது சோழிக்க சோழரிடத்தில் விடைபெற்று வந்து விட்டேன். ஆனால் இப்பொழுது தாக்கல் கூறிய பிரகாரம் என்னுடைய தந்தையால் கொடுத்த ரதத்தை அலங்காரம் செய்து விட்டார். அலங்காரம் செய்து வடக்கு வாசல் கொண்டு நிறுத்தி வைத்திருக்கிறேன்.
அப்படியா? புறப்படுங்கள் தாயை, போகலாம். பிரமாதமாக இருக்கிறது. அப்படி என்றால் ரதத்தில் ஏறி புறப்படுவோமா? சிதாரத்துமே மாதோ சோடர் பண்ணி இப்பொழுது ரதத்தில் ஏறிவிட்டோம். நாம் இருவரும் மணவேலைக்கு பார்க்க செல்லும் நேரத்தில் அதுவும் பார்த்தீர்களா, வீதிகள் தோறும் வேப்பனை தோரணங்கள் கட்டி ஆமா, எவ்வளவு ஒரு அலங்காரம் செய்திருக்கிறார்கள். ஆஹா, ரொம்ப அற்புதமாக இருக்கிறது. உண்மையா? வீதியில் தோறும் இவ்வளவு அலங்காரம் செய்திருக்கிறார்கள். சிதாரத்துமே மாதோ சோடர் பண்ணி வீதியானது இவ்வளவு அற்புதமாக இருக்கிறது. பார்த்தாயா? உண்மையா தாயி? சீக்கிரமாக புறப்பட வேண்டும் தம்பி. புறப்பட போகலாம். வளையும் ரதங்களும் வகைகளீரும் மாலைகளும் தேக்குகளும் உண்மையா? வீதிகள் தோறும் மாமலை தோரணங்களும் இவ்வளவு அற்புதமாக அற்புதமாக அலங்கரித்திருக்கிறார்கள். ஆமா, சீக்கிரமாக கடத்த வேண்டும். ஐயத்தை குறித்து இப்பொழுது கடந்திருக்கிறோம். புறப்பட செல்வோம். அயோத்தி நகரம் இவ்வளவு அற்புதமாக இவ்வளவு தூரமாக வந்துவிட்டோம். பார்த்தீங்களா? உண்மைதான் தாயி. முத்துமணி தர்மேந்திரி
அரங்கமேடையிலே சீதாதேவியாக பங்கேற்றிருக்கும் நாடக ஏஜென்ட் கட்டபொம்ம ஐயா அவர்களுக்கு தெற்கு அம்மாப்பட்டியைச் சேர்ந்த சின்னசாமி ஐயா அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார். கம்மாவட்டியை சேர்ந்த அன்பு பணப்பட்டுள்ளார். 20 ரூபாய் வைத்துள்ளார் சின்னசாமி 50 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். பெற்ற ஆஞ்சநேயர் அருள் பெற்று காலை வாரி கூடாது என்று சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்கள் அருள் பெற்று அவர்கள் குடும்பம் நெடுவோடி காலமாக நோயோடு இல்லாமல் 100 ஆண்டு காலமாக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தமிழப்பா, இப்பொழுது ஐயத்தை விட்டு கடந்து வரும் சமயத்தில் என்ன சோதனை பார், நாமும் செய்த நம்மளுடைய தேரானது அச்சு வரைந்து விட்டதை நாம் அயோத்தியை விட்டு வரும்போது தேர் அச்சானது ஒடிந்து விட்டது. ஆகவே செல்ல வேண்டாம் என்று சொல்லிக் கொடுக்கிறார். இல்லை தாயி, நாம் இருவரும் வனவேடிக்கை செல்ல பார்க்க செல்லும் நேரத்தில் அந்த சந்தோஷத்திலே நானும் கணபதி பூஜை செய்வதை மறந்துவிட்டேன். தாங்களோ ராமதியானம் செய்வதை மறந்து விட்டீர்கள். அதற்காகத்தான் இப்பொழுது தேர் அச்சானது முடித்து விட்டதமா? நீங்கள் ஒரு ராமதியானத்தை முடித்து நடந்து வரும்பொழுது இந்த சோதனை எதற்காக ஏற்பட்டது என்றால், நம்மளுடைய சூரிய குலத்தில் ஆண்களாக பிறந்தவர்கள் எல்லோரும் பிரதம்சாரி செய்தார் உண்மை. ஆனால் ஜனவரி விசை செய்வது வழக்கம். பெண்களா பிறந்தவர்கள் எல்லோரும் ராமதியானம் செய்வது உண்மை வழக்கம். இதை நாமல் மனதிற்கு விதி என்று புறப்பட்டு விட்டோம். ஆகையால் தான் இந்த சோதனையை எடுத்துக்கொண்டு தாங்கள் கூறுகின்றீர்கள் ராமதியானத்தை முடித்து விட்டு வாருங்கள். அப்படின்றால் நான் ராமதியானத்தை முடிக்கிறேன். தாங்கள் சென்று கழுவி விவசாயம் முடித்து விட்டு ஆகட்டும் தாய், சீக்கிரமாக வாருங்கள் தம்பி. ஆகட்டும். இப்பொழுது இந்த ஐயத்தை விட்டு நடந்த சமயத்திலே சோதனையாகிவிட்டது. சோதனையான காரணத்தால் இந்த தம்பிகள் தாங்கள் ராமதியானம் செய்யாத காரணத்தால் தான் இந்த சோதனையானது நடந்துவிட்டது என்று கூறுகின்றார். எனது அலிநாயகர் ராமச்சந்திர பூபதி நெஞ்சில் எண்ணி நான் பிறகு புறப்படுகின்றேன். என்ன செய்ய போறேன் எனது வாசல்களே,
ஆமா கபிலஸ்வரா, அதாவது இப்பொழுது நான் காவலியான செய்திருக்கேன் அல்லவா? செய்திருக்கேன் தம்பி. சுத்தி வாடா தாயே பார்த்தீர்களா? தாங்களோ ராமதியானம் செய்துவிட்டு வந்தீர்கள். இப்பொழுது நான் கணபதி பூஜை முடித்தவுடனே ஒடித்த அச்சானது மீண்டும் பொருதி விட்டது. பார்த்தாயா தாயே? நாம் இருவரும் வனவேடிக்கை பார்க்க செல்ல வேண்டும். புறப்பட்டு போகலாம். நான் காவலியானம் செய்யவும் தாங்களும் கணவதி யோசனை முடித்து வரவும் முடித்த அச்சானது மறுபடியும் பொருதி விட்டது.